பவர் ஃபெயிலியர் இண்டிகேஷன் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு 230 வோல்ட் ரிலே எடுத்திருக்கேன். அந்த இண்டிகேஷனை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு NO புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். 2 இண்டிகேஷன் லேம்ப் எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இந்த ஸ்க்ரீன் வந்து பவர் வந்து ரீசெட் ஆயிடுச்சுன்னா இந்த கிரீன் கலர் ஒர்க் ஆகும். மெயின் பவர் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆச்சுன்னா இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேன் வந்து நான் லோடுக்காக லோடை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ரிலேவோட A2லேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கரோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. NO புஷ் பட்டனில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்டை எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NO புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ரிலேவோட காமனையும் A1ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து ரிலே வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக. அடுத்ததா வந்து ரிலேவோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டனோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ரெட் கலர் இண்டிகேஷனை வந்து நான் வந்து NCல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட NCல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து இந்த கிரீன் கலர் இண்டிகேஷனை வந்து NOல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேஷனோட நியூட்ரலை வந்து நான் டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேனை வந்து நான் ஒரு டெஸ்டிங்காக வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு 230 வோல்ட் பவர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேனோட நியூட்ரலை வந்து டைரக்டா பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட பேஸ் எடுத்து வந்து பிரேக்கரோட அவுட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட் கலர் இண்டிகேஷனை வந்து நான் வந்து ரெட் கலர் இண்டிகேஷனை NCல கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிரீன் கலர் இண்டிகேஷனை வந்து NOல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரிலேவோட காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து நான் MCPல கனெக்ட் பண்ணிக்கிறேன் பேஸ். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். பிரேக்கர் ஆன் பண்ண உடனே லோடு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பவர் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணனால இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ நான் ரீசெட் பண்ணா கிரீன் கலர் இண்டிகேஷன் நார்மல் வந்துடும். இப்போ வந்து பவர் வந்து நார்மலா இருக்கு. அதே பவர் வந்து ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆச்சுன்னா ரெட் கலர் இண்டிகேஷன் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு அலர்ட் பண்றதுக்காக பவர் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு வந்திருக்குன்றது. பவர் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு வந்திருக்கிறதுனால இந்த இண்டிகேஷன் போட்டிருக்கேன். நீங்க இதை ரீசெட் பண்ணீங்கன்னா நார்மலுக்கு இண்டிகேஷனுக்கு வந்துடும்.
இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பவர் ஆன் பண்ண உடனே எம்சிபில இருந்து ஒரு பேஸ் வந்து காமனுக்கு போயிருது. காமன்ல இருக்கிற பவர் வந்து என்சி வழியா டைரக்டா இந்த ரெட் கலர் இண்டிகேஷனுக்கு வந்து போயிருது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. நான் திரும்பி இந்த புஷ் பட்டன் ஆன் பண்ண உடனே காமன்ல இருக்க பவர் வந்து என்ஓ வந்து என்சி ஆகி இந்த கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.